ஹலோ பேரண்ட்ஸ். பேச்சு வராத ஒரு குழந்தைக்கு ஒரே மாசத்துல பேச வைக்க முடியுமா? ஓ! முடியுமே. அப்ப இந்த வீடியோவ பாருங்க. என் பையன் பார்த்தீங்கன்னா, ஒரு 3.9ல தான் உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணோம். இப்ப வந்து 3.11 ஆகுது. 2 மந்த்ஸ் தான் எடுத்திருக்கோம் நாங்க திருப்பி முழுசா. அந்த 2 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய இம்ப்ரூவ்மெண்ட் தான் அதிகமா இருக்கு. அ மத்தபடி சோஷியல் அவேர்னஸ்ல இருக்கட்டும், இல்ல பேசுறதுலயா இருக்கட்டும், இல்ல ரைட்டிங்ஸ்ல எல்லாமே ஸ்கூல் போறது எல்லாத்துலயுமே 0 தான். பேசுறதுல பார்த்தீங்கன்னா, ஸ்பீச்ல 1 வேர்ட் தான் பேசுவான். அம்மா மட்டும் தான் சொல்லுவான். ஃப்ரீக்வென்ட்டா சொல்ல மாட்டான். எப்பயாவது நம்ம புஷ் பண்ணா சொல்லுவான். அந்த மாரி தான் இதுதான். பட் இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே மாற்றமா இருக்கு. இப்ப வந்து 2 வேர்ட்ஸ் சேர்த்து பேசுற மாரி, இல்ல ஏதாவது ஒரு பொருள் பார்த்தா அந்த பொருள் பேர் சொல்றது, நான் அங்க போகணும்னு சொல்றது, வாங்க போலான்னு சொல்றது, தண்ணி வேணும்னா கேட்கறது, சாக்லேட் வேணும்னா, அந்த மாரிலாம் நெறைய இருக்கு. ஸ்டடீஸ்ல பார்த்தீங்கன்னா, 0ல தான் இருந்தான். இப்போ ஒரு எல்கேஜி பசங்க வந்து இவன பார்த்து கத்துக்கிற அளவுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க மேம் சொன்னாங்க அது. எனக்கு தெரியாது இல்லையா என்ன பண்றான்னு மேம் ம். சொன்னாங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்கூல்ல சேர்க்க மாட்டேன்னு சொன்ன குழந்தை இப்ப வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கான். வந்திருக்கா. நெறைய பேசுறான். ஆமா. தெரியாதவங்கலாம் வந்து இவன் பேச மாட்டான்னு தான் முதல்ல சொல்லுவாங்க. பட் இப்போ ம். இவனுக்கு இவ்வளவு தூரம் பேச தெரியுது அப்படின்லாம் சொல்றாங்க. அது கண்டிப்பா, எல்லாத்துக்குமே நீங்க தான் கண்டிப்பா. மேம் காரணம். சொல்றேன். எல்லா எக்ஸர்சைஸுமே இப்ப செய்யறான். தானாவே செய்றதுக்கு ரெடி ஆயிடுறான். ஒரு ம். 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிருவான் அவனே. ம். தம்பி ம். கிளாஸ்டா அப்படின்னா போகுது. லைட் போடு, ஃபேன் போடு எல்லாம் போட்டு செட் பண்ணி உட்கார்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ம். ஆச்சரியம்.